முருகனுக்கு அரோகரா. உங்கள் எல்லாரையும் தமிழ் கடவுள் முருகன் சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன். இன்றைய பதிவில் முருகனை பற்றியும் முருகனுக்கு செய்யக்கூடிய முறைகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் 5 முருகன் போற்றிகளை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தினந்தோறும் சொன்னாலும் சரிதான், இல்லை செவ்வாய்க்கிழமை தோறும் சொன்னாலும் சரி. ஓம் வேலவனை போற்றி, ஓம் குமரனை போற்றி, ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் அழகனே போற்றி, ஓம் இனியவனே போற்றி. நம்ம செய்ய வேண்டிய செவ்வாய்க்கிழமை பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை விளக்கு தான். இந்த வெற்றிலை விளக்கு பற்றி சொல்லணும்னா பல பேரோட துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீக்கி விடுவது தான் இந்த வெற்றிலை விளக்கு. இதை நம்ம 6 வாரம் தொடர்ந்து செய்து வந்த போது நம் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீராதவனே கூட தீர்த்து விடும் இந்த வெற்றிலை விளக்கு. இதை முருகப்பெருமானே அருள்றதா நம்ம சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை விளக்கை நம்ம இப்போ வெற்றிலை விளக்கோட பூஜை முறைகளும் செய்முறைகளும் நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பூஜை சாமான்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க, 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, நெய் அல்லது எண்ணெய் எடுத்துக்கோங்க, சகப்பு திரி கட்டாயமாக இருக்க வேண்டும். 6 வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கா வைத்து அதற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்க வேண்டும். விளக்குக்கு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சகப்பு திரி போட்டு ஏற்றலாம். இப்போது ஒரு விளக்குக்கு ஏற்றும் போது ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் படை வீடான திருப்பரங்குன்ற முருகனுக்கு முதல் விளக்கு ஏற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் படையான வீடு திருப்பரங்குன்ற முருகன். இந்த திருப்பரங்குன்ற முருகன் நம்மளுக்கு என்ன அருள்றாருன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை ஆணானாலும் சரி இல்லை பெண்ணானாலும் சரி அவர்களுக்கு திருமண தடை நீங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற முருகன் தான். இவர்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒற்றுமையாக கணவன் மனைவியோடு கல்யாணம் முடித்துட்டு உங்ககிட்ட கணவன் மனைவியோடு நாங்கள் சேர்ந்து உன்னை பார்க்குறோம் அப்படின்னு தான் நம்ம திருப்பரங்குன்ற முருகன் கிட்ட நம்ம வேண்டிக்கணும். முருகனுக்கு நம்ம தினந்தோறுமும் வாரத்தில் ஏற்ற விளக்க நம்ம முதல் படையான வீடு திருப்பரங்குன்ற முருகனுக்கு இந்த மாதிரி சொல்லி ஏற்றும் போது முருகன் திருமண தடையை கண்டிப்பாக நீக்குவார், கண்டிப்பாக செய்துவார். இப்போது 2வது படை வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான். திருச்செந்தூர் முருகன் நம்மளுக்கு என்ன அருள்றாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, குழந்தைகளுக்கு கல்வின்றது ஒரு முக்கியமான ஒரு இடம்னா அது கல்வி தான். கல்வி அருள்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். மற்றும் உடல் உபாயங்களில் நீக்கிறது திருச்செந்தூர் முருகன் தான். அங்கே சூரனே வென்றதுனால நம்மளோட கஷ்டங்களையும் நம்மளோட எதிரிகளையும் வென்றவர் யாருன்னா திருச்செந்தூர் முருகன் மட்டும்தான். திருச்செந்தூர் முருகனை நம்ம வணங்கும் போது வகை கஷ்டங்களை நீக்கி நம்மளுக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கிட்ட இந்த விளக்கு ஏற்றும் போது இந்த வேண்டுதலை வைத்து நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக முருகன் வழிவிட்டு நீக்கி விடுவான் திருச்செந்தூர் முருகன். இப்போ 3வது படை யாருன்னு கேட்டோன்னா பழனி முருகன் தான். பழனி முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன அருள்றாருன்னு பார்த்தோன்னா செல்வத்தை கொடுக்குறவன் தான் பழனி முருகன். செல்வம், தனம், தானியம் இவ்வகை பொருட்களை நம்மளுக்கு வாரி வள்ளலாக கொடுப்பவர் நம்ம பழனி முருகன் தான். பழனி முருகன் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு வச்சோன்னா நம்ம அவரை மலையேறி படியேறி நடந்து போய் நம்ம வேண்டிட்டு வரும்போது நம்ம குறைகளும் நம் கஷ்டங்களும் தீர்ந்து விடும். மற்றும் அவருக்கு விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக இந்த முறையை வைத்து நீங்கள் செய்து கொடுப்பா முருகா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பழனி முருகன் நம்மளுக்கு அருள்வார். 4ஆம் படை யாருன்னு பார்த்தோன்னா சுவாமிமலை முருகன் தான். சுவாமிமலை முருகனை பொறுத்த வரைக்கும் சொந்த இடம், நிலம், சொந்த வீடு அதெல்லாம் அமைவதற்கு நம்ம சுவாமிமலை முருகனை நம்ம தரிசிச்சுட்டு நம்ம வேண்டிட்டு ஒரு விளக்கையும் ஏற்றும் போது எப்படியோ அந்த மாதிரி இந்த விளக்கையும் நம்ம ஏற்றும் போது கண்டிப்பாக எனக்கு ஒரு சொந்த வீடை நீ அமைச்சு கொடுப்பா, சொந்த இடத்த அமைச்சு கொடுப்பா, இதை நிலைநாட்டி கொடுப்பா. ரொம்ப காலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம், இந்த வீடு பிரச்சனை இருக்கிறவர்கள்லாம் இந்த விளக்கை ஏற்றும் போது இந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக சொந்த வீடு அமைவதும் சொந்த நிலத்தை கொடுப்பவர் தான் நம்ம சுவாமிமலை முருகன்.
5ஆம் படி முருகன் யாருன்னு பார்த்தோம்னா பழமுதிர்ச்சோலை முருகன் தான். பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு நம்ம 5வது விளக்கு ஏற்றும் போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டிட்டு இந்த விளக்கை ஏற்றும் போது கண்டிப்பாக குழந்தை உண்டாகும். இதை தொடர்ந்து நம்ம 6 வாரம் கண்டிப்பாக செய்து வரும்போது குழந்தை முருகனாக வந்து பிறப்பான். கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலை நாம் வேண்டிக் கொண்டு இந்த விளக்கை ஏற்றி நம்ம கும்பிட வேண்டும். 6ஆம் படை முருகன் யாருன்னு பார்த்தோம்னா திருத்தணிகை முருகன் தான். திருத்தணிகை முருகன் என்ன அருள்றார்னா மாங்கல்ய தோஷம் நீக்கி கணவன் மனைவி சேர்ப்பாக தான் நம்மளுக்கு அருள்றார். திருத்தணி முருகனுக்கு 6வது விளக்கை ஏற்றி நம் வேண்டிக் கொண்டு மாங்கல்ய தோஷங்கள் நீங்கி விடுவதும் கணவன் மனைவி சேர்ப்பும் சேர்ந்து விடுவதும் முருகன் கிட்ட வேண்டிட்டு இந்த விளக்கை ஏற்றும் போது கண்டிப்பாக சேர்த்து விடுவார். எந்த சண்டையும் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் நீதான் பார்த்து கொள்வாய் முருகா அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்றும் போது கண்டிப்பா முருகனை நம்மளுக்கு அருள்வார். கண்டிப்பாக சோதனை பல இருக்கலாம். 6 வாரம் தொடர்ந்து நம்ம 6 விளக்கை ஏற்றி ஒரு வாரம் ஒரு வேண்டுதல் வைத்து நீங்க கண்டிப்பாக ஏற்றி வாங்க. முருகன் கண்டிப்பா கைவிடாம நம்ம மீது, அவர் மீது வைக்கிற அன்பு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த விளக்கு பரிகாரத்தை நம்ம கோயிலும் போய் செய்யலாம், இல்லை நாங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். இதை நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலேயே செஞ்சுக்கலாம், இல்லை காலையும் செய்யலாம், இல்லை மாலையும் செய்யலாம். 2 வேளையும் ஒரு வேலை செய்யவிட்டு நாம் நன்மையை ஏற்றுக்கொள்வது நல்லது. கோவில்களில் முருகன் முன்னாடி போடுவது நன்மை ஏற்படும். வீட்டில் முருகன் உருப்படம் இருந்தால் அது முன்னாடி போடுவதும் நன்மை ஏற்படும். இதெல்லாம் முடித்துவிட்டு நம் கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் படித்தாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா இந்த விளக்கை போட்டுவிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம் முக்கியமான ஒரு கவச்சமாக நான் சொல்லுவேன். அப்படி கந்த சஷ்டி கவசம் தெரியலையா, 5 மூல மந்திரமான போற்றிகளை நான் சொன்னதா அப்படியே சொல்லுங்க. அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டே வாங்க, கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பரிகாரத்தை நிறைய பேருக்கு நான் சொல்லி நன்மைகளை அடைந்தனால தான் இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் எடுத்துட்டு வந்தேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மையே பெருக வேண்டும். நான் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன். முருகப்பெருமான் கிட்ட கண்டிப்பாக ஒரு பாடலை பாடுங்க, உங்களுக்கு தோன்றிய கவச்சத்தை படிங்க, உங்களுக்கு தோன்றிய போற்றிய சொல்லுங்க. எல்லாம் முருகப்பெருமானே, அவரோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு சந்தோஷம் மாறி. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் நம் போட்டு வரும்போது நம் சுத்தபத்தமாக தான் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டங்களும் நீங்கி விட வேண்டும் தான் இந்த விளக்கை ஏற்றும். சுத்தபத்தம் என்பது ரொம்ப 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 முக்கியமானது முருகன் கிட்ட. குழந்தை பாக்கியம் கோசம் வேண்டிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா பாலமுருகன் ஆலயம் இருந்தா அங்க போய் நீங்க போட்டுட்டு கண்டிப்பாக வாங்க. இல்ல பாலமுருகன் ஒரு படமாவது இருந்தா அவர் மீது முன்னாடி போட்டுட்டு நீங்க 6 வாரம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா பாலமுருகனே பிறக்கிறது ஒரு நிச்சயமாக இருக்கலாம். இதை 6 வாரம் தொடர்ந்து போட்டு வந்த பிறகு 6வது வாரம் எல்லாமே சந்தோஷம் நிறைவேறி எல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா நீங்க பக்கத்துல இருக்க ஒரு முருகப்பெருமான் ஒரு ஆலயத்துக்கு போய் நீங்க உங்களால முடித்த ஒரு இனிப்பை வாங்கி கொடுங்க. இல்லை உங்களால முடிந்த ஒரு பிரசாதத்தை செய்து கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லையா, முடியாதா, நீங்க உங்க வீட்டில் உள்ள பூஜை அறையில் முருகன் மீது ஒரு இனிப்போ இல்லை ஒரு பிரசாதமோ செய்து படைத்து அந்த முருகனை கண்டிப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். 6 வாரம் முடித்து திருப்பி அடுத்த வேண்டுதல் கோசம் அடுத்த 6 வாரம் செய்யலாமானா கண்டிப்பா செய்யலாம். முருகன் கண்டிப்பா இந்த அருளை நம்மளுக்கு வெற்றியாக்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக உள்ளது. திருமண பிரச்சனை நீங்குவதற்கு ஒரு 5 பெண்களுக்கு தாலி கயிறு வாங்கி மஞ்சள் குங்குமத்தோடு நீங்க சேர்த்து கொடுக்கும் போது கண்டிப்பாக அந்த திருமண என்றது ஒன்று விலகி கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு திருமணம் நடைபெறும். ஒரு கல்யாணம் கோஷம் எல்லாம் எழுப்புவது முருகன் தான். முருகனை நம்புங்க, என்னைக்கும் கைவிடவே விடாதீங்க. முருகன் சோதிக்கக்கூடிய கடவுள் தான். முருகன் சோதனை இல்லாமல் எதையும் நம்ம சோதிக்காம வாங்க முடியாதே. எதையும் ஒன்று தூக்கி அப்படியே மேலே ஏறி உட்காரவும் முடியாதுல்ல.
அந்த மாதிரி தான் முருகன் சோதிச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பான். சோதனை இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. முருகன் கண்டிப்பாக அருள்வான் என்று நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் நன்மையே முருகன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நான் விடை பெற்று கொள்கிறேன். கண்டிப்பாக அடுத்த பதிவில் நிறைய விஷயங்கள் இருக்குது முருகனை பற்றி. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஒன்றொன்னையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக முருகன் கொடுப்பான், முருகன் கொடுப்பான் கண்டிப்பாக. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.